உண்மையில படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. உண்மையில வந்து பாருங்க, நல்லா சூப்பரா இருக்கு படம். படம் ஃபுல்லா பாட்டி பாட்டி பத்தி தான் ப்ரோ. ஃபுல்லா பாட்டி பத்தி தான். ஃபுல்லா பாட்டு விண்டேஜ் பாட்டு நிறைய போட்டிருக்காங்க. ஃபுல்லா கமல்ஹாசன் தான் ஆண்டவர் பத்தி சூப்பரா சொல்லியிருக்காங்க பாட்டு ஃபுல்லா. பெண்கள் பெண்கள் என்றாலே வந்து வீரம் வேகம் எல்லாமே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட மெசேஜோட முடிச்சிருக்காங்க. ஆரம்பம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சூப்பரா பண்ணிட்டாங்க. கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. பெண்களுக்கு உண்டான படமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. புதுசா ஒண்ணும் இல்ல. சில சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. பெண்கள் வந்து யாரையும் நம்பக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது, நம்மளே நம்ம வாழலாம்னு சொல்லிட்டு சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்க சாயலா சொல்லியிருக்காங்க. ஏன்டா தூமா பொறுக்கி நல்லா இருக்க படத்தை போய் நீ நல்லா இருக்கேன்னு கேட்டா எப்படிடா நல்லா இருக்குது போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். டைரக்ஷனு, ஆக்டிங் எல்லாருமே, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். எந்த ஒரு இதுவும் கிடையாது. நான் ரொம்ப நல்லா காமெடியா எடுத்திருக்கேன். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராதிகா மேடம் நடிப்பு சொல்லவே வேணாம். அவங்க ஏற்கனவே நல்லா நடிக்கிறவங்க. இந்த படத்துல ரொம்ப பின்னி எடுத்துட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. பத்தி நிறைய சொன்னாங்க. ஒரு என்டர்டைன்மெண்டாவும் ஒரு நல்லா இருந்துச்சு. எப்படி ஒரு விமன் இருக்கணுமோ அதை பத்தி கட்ட ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. தாய் கேள்வி பற்றி தான் கேட்குறீங்க சார். தாய் கேள்வி வந்து படம் வந்து சும்மா பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்குதுன்னு வந்துடலாம், அவ்வளோதான். ஆனால் அவங்க பில்டப் பண்ணுற அளவுக்குலாம் படம் இல்லை. அது 100% இல்லை. ஏன்னா சிவன் கார்த்திகேயன் படமாக தொட்டு ரொம்ப பில்டப் பண்ணி இது பண்ணாங்க. ரெண்டாவது ராதிகா வந்து ஒரு நம்ம புதுசாக பார்க்குறோம் அப்படிலாம் இல்லை. ராதிகாவெல்லாம் நம்ம புதுசாலாம் இல்லை. ஏற்கனவே ராதிகா நம்ம நிறைய பார்த்துட்டோம். பசும்பொன் படத்தில் அப்படி தான் இருப்பார். கிழக்கு சிம்மிலி படத்துலையும் அப்படி தான் இருப்பாங்க. ரெண்டாவது அதுக்கு முன்னாடி முதல் மரியாதை டெக்னாலஜி வளராமையே முதல் மரியாதை படத்தில் காது தொங்குற மாதிரி வடிவரிசி நல்லா பண்ணிப்பாங்க. நம்ம நிறைய பார்த்துட்டோம். வடிவரிசி பண்ண வெளியில் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் காந்திமதி மண்வாசனை படத்தில் அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ கூட கேனியில் வடிவரிசி பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அதை மாதிரிலாம் இல்லை. இந்த படம் சாதாரணமாக போகலாம். டைரக்டர் பில்டப் பண்ண அளவுக்கும் சிவன் கார்த்திகேயன் பில்டப் பண்ண அளவுக்கு படம் 100%லாம் இல்லை. நல்லா இருக்குது படம். அவங்க சொல்ல வந்ததை வந்து ஏற்கனவே பழைய படம் பார்த்த கதை. இன்னும் கேட்டிங்கன்னா நம்ம ராதிகான்றாங்க. ராதிகாவை நம்ம கொஞ்சம் சீனியே படுக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து ஃபுல்லாக 2 ஹவர் 24 நிமிஷம் ஓடுது. இந்த 2 ஹவர் 24 நிமிஷமும் படத்தை யார் நவுத்துறாங்கன்னா 4 பேர் தான். பாலா சரவணன், முனிஷ்காந்த், சிங்கம்புலி, அருள்தாஸ், இவங்கள வச்சு தான் படம். ஒரு தடவை பார்க்கலாம் சார்.